33:14 என் சமூகம், கர்த்தருடைய சமூகம். ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு முன்பாக செல்லும். ஏன் முன்னாடி போகுது? ஏன் இந்த சமூகம் ஃபர்ஸ்ட் முன்பாக போகணும்? ஏன்னா நீங்க போக வேண்டிய பாதைகள்ல கர்த்தர் முன்பாகவே போய் அந்த பாதைகளை செவ்வையாக்குறார். அந்த கோணலான அந்த உடைந்து போன பாதைகளை கர்த்தர் செவ்வையாக்கி அதற்கப்புறம் சரி செய்யப்பட்ட பாதையில உங்களை நடக்க சொல்றார். பாதையே இல்லாத இடத்துல நீங்க நடங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நமக்கு ஒரு பாதை போட்டு தராங்க, அந்த பாதையில் நடங்கன்னா நம்ம சுலபமா நடந்து போயிடலாம். ஆனா வழியில பாதையே இல்லை, புதுசா நீங்க ஒரு பாதையை உருவாக்கணும்னா அது ரொம்ப கடினம். அது மனிதர்களால் கூடாத காரியமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக போகும். அப்போ முதலாவது நான் போய் அந்த பாதைகளை செவ்வைப்படுத்துகிறேன். முதலாவது நான் போய் அந்த பாதைகளை சரி செய்கிறேன். நான் உனக்கு முன்பாக போய் தடைகள் ஏதேனும் இருந்தால் அதை எடுத்து போடுகிறேன். உன்னை தடுமாற பண்ணுகிற காரியங்கள் ஏதேனும் இருந்தால் அதை எடுத்து போடுறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அதற்காகவே அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லணும். கர்த்தருடைய பிரசனம் போட இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஆதாரம் என்னன்னா அவருடைய பிரசனம். அந்த பிரசனம் நம்மோடு எங்கெங்கெல்லாம் போகும்போது இருக்கும் அங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு தைரியம் என்னன்னா கர்த்தர் என்னோடு வருகிறார், கர்த்தர் என்னோடு வாசம் பண்ணுகிறார், கர்த்தர் இன்னைக்கு எல்லாவற்றையும் செய்கிறார்ன்ற ஒரு தைரியத்தோடு நம்ம போகிறோம். ஒரு தைரியத்தோடு காரியங்களை செய்கிறோம். நமக்கு யாரும் பிரத்யட்சமா முன்பாக பேசினதில்லை, ஆனா செய்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய அந்த பிரசனம். அப்படி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகும் பொழுது, அவள் சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும் பொழுது, நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ அதுல கட்டாயம் செய்யும், அதுல கட்டாயம் வெற்றி, அதுல தோல்வியே இல்லை, தடுமாற்றம் இல்லை. தடைகள் எவ்வளவு வந்தாலும் கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி போட்டுட்டு முன்னேறி செல்ல கிருபை கொடுக்க போதுமான ஆண்டவரா இருக்கிறார். அப்ப அந்த சமூகம் சாதாரணமானதில்லை. அவர் ஏதோ சும்மா சாதாரண மனிதர் அல்ல. நான் உன்னோடு கூட வருகிறேன், நான் உனக்கு காரியங்கள்லாம் செய்கிறேன் வார்த்தையை சொல்வதற்கு ஒரு சாதாரண மனிதனை நாம் சேவித்துக் கொண்டல்ல. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பெரிய தேவன். அந்த தேவனை நாம் நம்பிக்கொண்டு அந்த தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருப்போம். அவர் நமக்காக சகலவற்றையும் செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கார். அந்த தேவனை விடாமல் பிடிக்கும் பொழுது, அந்த தேவனை நாம் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது, நம்ம என்ன காரியங்கள் கேட்கிறோமோ, எந்த காரியத்துக்கு பிரயாசப்படுகிறோமோ, எந்த காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கோமோ அது கட்டாயம் நமக்காக கொடுக்கப்படும். மனிதர்கள் என்ன வேணா சொல்லலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அவர் நமக்கு கொடுப்பேன்னு சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவார். அதை கொடுப்பேன்னு சொன்னதோடு நிறுத்த மாட்டார். அந்த பாதையில நம்மோடு கூட கடந்து வந்து கொண்டே இருப்பார். நம்முடைய கரத்தை பிடித்து நமக்கு துணை நிற்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போகிறேன். நான் முதலாவது போய் காரியங்களை சரி செய்கிறேன், தடைகளை நீக்கி போடுகிறேன், தேவையில்லாத காரியங்களை மாற்றுகிறேன். அதுக்கப்புறம் நீ இந்த பாதையில வா, அது ரொம்ப சரியா அழகா இருக்கும். அப்போ நீ இந்த பாதையில் நடக்கும்பொழுது கட்டாயம் உனக்கு வெற்றி, கட்டாயம் நீ அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதனால சோர்ந்து போகாம இப்போ ஆண்டவரே எனக்கு முன்பாக நீங்க கடந்து செல்லுங்க, இந்த பாதையில நீங்க போங்க ஆண்டவரே. இந்த பாதையில என்னால தனியா நடக்க முடியாது, ரொம்ப கடினமான பாதையா இருக்கு, இதை தனியா என்னால கடக்க முடியாது, என்னால கூடாத காரியமா இருக்கு, எனக்கு முன்பாக நீங்க செல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மாறாதவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே உமக்கு நன்றி அப்பா. அப்படின்னவரே உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகட்டும் ஆண்டவரே. அப்பா நீ பேசுன இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உடைய சமூகம் ஒன்றே ஆதாரமா இருக்குது, உடைய சமூகம் ஒன்றே எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறது ஆண்டவரே. அந்த சமூகம் முன்பாக கடந்து செல்லட்டும், அந்த சமூகம் எங்களுக்கு முன்பாக போகட்டும் ஆண்டவரே. அந்த தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா தேவையற்ற காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக வருகின்ற காரியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லாமே மாறி எங்களை நீர் ஆசீர்வதிக்க போறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே ஆதாரமா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மையை சார்ந்து கொண்டு, உண்மையை நம்பிக்கொண்டு, உண்மையை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. விசாரிக்க நபர்கள் அல்ல அப்பா, எடுத்து செய்ய ஆட்கள் அல்ல, துணை நிற்க நபர்கள் அல்ல ஆண்டவரே. உங்களுடைய கரங்களையே பிடித்து கொண்டு உமக்கு பின்பாக வருகிறோம் ஆண்டவரே. உண்மையை சார்ந்து கொண்டிருக்கிறோம், உண்மையை நம்பிக்கொண்டு, உண்மையை பற்றி கொண்டு உமக்கு பின்பாகவே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே.
உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு துணை நிற்பீராக. எந்த ஒரு காரியம் விரோதமாய் எழும்பாதபடி, எதுவும் விரோதமாய் எதுவும் சொல்லாதபடி, எந்த காரியங்களும் எதுவும் செய்யாதபடி தடைகளை உடைத்து போட்டு தடைகளை நீக்கி போட்டு எங்களுக்கு முன்பாக நீரே கடந்து செல்வீராக. அப்பா, மனுஷ சகாயம் அல்ல தேவனே, உம்முடைய சகாயத்தை நம்பி வந்திருக்கிறோம். மனுஷன் உதவி அல்ல தேவனே, உம்முடைய உதவியை நாங்கள் சார்ந்து வந்திருக்கோம். உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து நீர் எங்களுக்காக சகலவற்றையும் செய்வீர் என்று உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூட நில்லுங்கப்பா, நீர் துணை நில்லுங்கப்பா. சர்வ காரியத்தின் ஆசீர்வாதம் இருக்கட்டும், உடைய அபிஷேகம் இருக்கட்டும், உடைய காருண்யம் இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட செய்ய போகிற பெரிய காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றுங்க, தடைகளை நீக்கி போடுங்க, ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை மேன்மேலுமாக உயர்த்துங்க ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெப கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.